மாலையும் தாலியும் இல்ல கல்யாணம். விட்டு சொன்னேன்ல, அவகிட்ட சொல்லிடுறேன். இது சரிப்பட்டு வராது. மகாவால இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போறது இல்ல. அவளை இப்படியே விட்டு வச்சா ஏன் தாலி பாக்கியமும் நிலைக்க போறது இல்ல. அதுக்கு என்ன செய்ய முடியும்? நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதானே, ஏத்துக்க வேண்டியதுதான். ஏங்க, கொடுத்து வச்சது அவ்வளவுதான் வேணா மகா இருக்கட்டும், ஏன் பிள்ளையே இருக்கணும். செல்வம் அதுக்கு என்னமா செய்ய முடியும்? குழந்தை பெத்துக்கிற தகுதி இருக்கிறவ கழுத்துல இவன் தாலி கட்ட முடியும்ல. மகாவை அத்து விட்டுட்டு வேற ஒருத்தி கழுத்துல செல்வம் தாலி கட்டுவான். கௌரி அம்மா, உங்க எல்லைய தாண்டி பேசிக்கிட்டு இருக்கீங்க. எதுடா எல்ல? அவளால புள்ள பெத்துக்க முடியாதுங்கறதா மகாவோட எல்லை. அதோட அவ ஓரமா ஒதுங்கி போய் நிக்கட்டும். நான் சொல்ற பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்டணும். முடியாது. எவ கழுத்துலயும் என்னால தாலி கட்ட முடியாது. என்ன ஆனாலும் மகாதாயம் பொண்டாட்டி. மகா வாத்து விட்டுட்டு ஒண்ணு இல்ல 10 பொண்ணுங்க கழுத்துல தாலி கட்டினாலும் இந்த வீட்டுக்கு வாரிசு வராது. எனக்கு ஒரு மகாக்கில்ல எனக்கு தான் இருக்கு. புள்ள பெத்துக்க முடியாதவன் நான் தான். கௌரி என்ன பேசுற? எங்க இவன் என்ன பேசுறான் பாத்தீங்களா? கேட்டீங்களா? இவன் சொன்னதை கேட்டீங்களா? மகாவை காப்பாத்த தன்னையே ஆம்பளை இல்லைன்னு சொல்லிக்கிற அளவுக்கு இவன் இறங்கி போயிட்டான். இதுக்கு மேல என்ன செய்ய சொல்றீங்க சொல்லுங்க. நான் என்ன செய்யணும்? செல்வம், இவன் மகாக்கு குறைன்னு சொல்றா, நீ உங்ககிட்ட தான் குறைன்னு சொல்ற. எது உண்மை எது பொய்ன்னு எதைத்தான்ப்பா நாங்க நம்புறது? இந்த வீட்டுல எந்த விஷயத்தையும் ஆதாரத்தோட சொன்னதானப்பா ஏத்துக்குவாங்க. இருங்க வரேன். என்னமா சொல்றான் இவன்? ஐயோ, என்னமா சொல்றான் இவன்? என்னங்கப்பா, இதுதான் ஹாஸ்பிடல்ல கொடுத்த உண்மையான ரிப்போர்ட். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? படிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஆமா கௌரி, இதத்தான் நீ சாமி கிட்ட வச்சு கும்பிட்ட. நாம கூட இந்த ஃபைல அன்னைக்கு பார்த்தோமே. இதுல மகாக்கு எந்த குறையும் இருக்கிற மாதிரி இல்லையே. நீங்க இந்த ஃபைல முழுசா பாத்துற கூடாதுன்னு தான் அன்னைக்கு படியில கால் தடுமாறுற மாதிரி மகா நடிச்சிருக்கா. இத அன்னைக்கே பாத்துருந்தீங்கன்னா எனக்கு தான் குறைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அம்மா, ஆமாம்மா, செல்வம் சொல்றது உண்மைதான். இல்ல இல்ல, நான் இத நம்ப மாட்டேன். என் பிள்ளைக்கு எந்த குறையும் இருக்காது. நான் நம்ப மாட்டேன். இவன் போய் சொல்றாங்க. கௌரி, ரிப்போர்ட் போய் சொல்லாது கௌரி. எனக்கு குறை இருக்குன்னு சொன்னா நான் வருத்தப்படுவேன்னு மகா தனக்கு குறை இருக்குன்னு சொல்லியிருக்கா. இது உனக்கு எப்படி தெரியும்டா? எப்படி தெரியும்? மகா தனக்கு தான் குறை இருக்குன்னு சொன்னதும் நான் வேற ஒரு டாக்டர் கிட்ட கூட்டு போனேன்.
அங்க என் ஹஸ்பண்டுக்கு தான் குறை இருக்கு, ஆனா எனக்கு குறை இருக்கிற மாதிரி சொல்லுங்கன்னு அந்த டாக்டர் கிட்ட மகா அழுது கேட்டிருக்கா. அதை என் கண்ணால பார்த்து தொலைச்சிட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு தான் டாக்டர் குறை இருக்கு. அந்த ரிப்போர்ட் அவர் பாத்திர கூடாதுன்னு தான் நான் மறைச்சு வச்சிருக்கேன். அவரால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு தெரிஞ்சா அவர் தாங்கிக்க மாட்டார் டாக்டர். அவர்கிட்ட தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க ப்ளீஸ். எனக்கு குறை இருக்குன்னு சொல்லிடுங்க டாக்டர் ப்ளீஸ். ஐயோ கடவுளே, இது என்னப்பா சோதனை? ஏன் இப்படி வதைக்கிற? எதுக்கு என் பிள்ளைகளுக்கு இப்படி சோதனை? ரெண்டாம் கல்யாணம் துடிக்கிறீங்களே. நீங்க சொன்ன மாதிரி மகாவை அத்து விட்டுறலாம். அவ ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ள குட்டியோட சந்தோஷமா வாழட்டும். அவ வாழ்க்கையை கெடுக்க எனக்கு என்ன உரிமை இருக்கு? என்னமா சொல்றீங்க? அத்து விட்டுறலாம்ல. யாரும் யாரையும் அத்து விட தேவையில்லை. ஆமா, யாரும் யாரையும் அத்துவிட தேவையில்லை. நீங்களும் நானும் ஒன்னா சந்தோஷமா குழந்தை பெத்துக்கிட்டு வாழலாங்க. என்ன சொல்ற? ஆமாங்க, நமக்கு குழந்தை பிறக்கும் நான் நம்புறேன்னு சொல்லிட்டே இருந்தீங்கல்ல. உங்க நம்பிக்கையும் உங்க வேண்டுதலும் ஜெயிச்சிருச்சுங்க. நம்ம கிட்ட எந்த குறையும் இல்லைங்க. நம்ம ரெண்டு பேருமே குழந்தை பெத்துக்க தகுதியானவங்க தான். மகா, என்னம்மா சொல்ற? அந்த ரிப்போர்ட்ல வேற மாதிரி இருக்கம்மா. அந்த ரிப்போர்ட்டே பொய்யானதுதான் மாமா. போலியாமா? அந்த ரிப்போர்ட் போலியா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ரிப்போர்ட் எப்படி போலி ஆகும்? போலி ஆக்கிட்டாங்க.